இந்த கதைக்கான ஆன்சரை 90% ஆஃப் த பேர் தப்பாக தான் கெஸ் பண்ணுவாங்க. பார்க்கலாம் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களான்னு. இது ஒரு நாள் ஒரு கதை. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் கேட்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஊரில் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 4 பேருக்கும் 4 விதமான திறமைகள் இருக்குது. அந்த திறமைகளை இன்னும் வளர்க்குறதுக்கு ஒரு தூரதேச பயணம் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அண்ட் அதுக்காக அவங்க ஒரு காட்டு வழியாகவும் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு அடர்ந்த கொடிய மிருகங்கள் இருக்க காடுனால அந்த காடை கடந்து போக வேணான்னு அங்கேயே தூங்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் 4 பேரும் தூங்கிட்டாங்கன்னா கொடிய மிருகங்கள் வந்து அவங்கள அடித்து சாப்பிட்ருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்க 4 பேரில் ஒருத்தராக 2 மணி நேரங்கள் காவல் காக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதில் முதல்ல காவல் காக்கிறவர் ஒரு கார்பெண்டர். அவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு. அந்த அழகான மரங்களை பார்த்தவொடனே ஒரு பொம்மை செய்யலான்னு அவருக்கு ஒரு ஐடியா வருது. அப்போ அவர் ஒரு அழகான பொம்மையும் செய்கிறாரு. அண்ட் அடுத்து வரவர் ஒரு ஆடைகள் தைக்கும் நெசவாளி. அவர் அந்த பொம்மைக்கு ஒரு அழகான ஆடையும் செஞ்சு போடுறாரு. 3ஆவதாக வரவர் ஒரு பொற்கொள்ளன். அவர் அந்த பொம்மைக்கு அழகான ஆபரணங்கள் செஞ்சு போடுறாரு. அண்ட் 4ஆவதாக வரவர் ஒரு மந்திர தந்திரங்கள் தெரிஞ்சவர். அவர் அந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்குறாரு. காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த பொம்மை ஒரு அழகான பெண் உருவமாக மாறி இருக்கு. அப்போது அவங்க 4 பேருக்குள்ள ஒரு சண்டை வருது. இந்த பெண் எனக்கு தான் உனக்கு தான் 4 பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், அந்த அழகான பெண் யாருக்கு சொந்தம்னு. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் போய் சொல்லிட்டு வாங்க. கரெக்டான ஆன்சர், அந்த பெண் கார்பெண்டருக்கு தான் சொந்தம். ஏன்னா அந்த கார்பெண்டர் அந்த ஸ்டெப்பை எடுக்காமல் இருந்திருந்தாருன்னா, அதாவது அந்த பொம்மையை செய்யாமல் இருந்திருந்தாருன்னா மிச்சம் 3 பேருக்கு இந்த சான்ஸே கிடச்சிருக்காது. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, தி வேர்ல்ட் ரிவார்ட்ஸ் த ஒன் ஹூ டேர்ஸ் டு பிகின். ஆரம்பிக்க துணிந்தவனுக்கே உலகம் வெற்றியை தருகிறது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. See you in the next story.